சி விஜயபாஸ்கர் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக சேர போறாங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருந்தது. என்னென்ன ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு திமுக வயசு அதிமுக தொண்டர்களே அதிமுக தலைவர்கள் திமுக போறதை விரும்ப மாட்டாங்க. அந்த ஒரு கன்ஃபியூஷன்ல தான் அவங்க பல பேர் இந்த கூட்டம் வந்து திமுக பக்கம் போக வேண்டியவங்க. எடப்பாடி அவர்கள் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஓபிஎஸ்ஐ விலகாம வச்சுக்கிட்டு சசிகலா அவர்களையும் உள்ள சேர்த்துக்கிட்டு ஏதோ ஒரு கரெக்டான ஒரு டீலிங், நீங்க கட்சியை பார்த்துக்கோங்க, நான் பதவியை பார்த்துக்கிறேன், இல்லை நான் பதவி சம்திங் ஏதோ ஒன்று பேசி அது ஆரம்ப கட்டத்தில் இந்த இஷ்யூவை சரி பண்ணியிருந்தாரு. பிஜேபியும் உள்ள வந்திருக்காரு. திமுகவுக்கு என்ன தைரியம் தெரியுமா? அடுத்த வாட்டியில் அதுக்கு அடுத்த வாட்டி நாங்க தான் சரி எம்ஜிஆர் மாதிரி கடைசி வரைக்கும் விஜய் தான் சிஎம்னே வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நாங்க தான் அப்படிங்கிற தைரியம் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க செயல்பாடு அப்படி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழக அரசியல ஒரு புதிய திருப்பு முனை தான் சார். இது வரைக்கும் நம்ம வந்து கூட்டணி ஆச்சுன்னு அதிமுக ஷேர் பண்ணல, திமுக ஷேர் பண்ணல. இது ஒரு விஜய் மேற்கொள்றது ஒரு ஆரோக்கியமான அரசியல் தான். ஆரோக்கியமான அரசியல் தான். அது ஆரோக்கியமான எண்ணத்தோட பண்ணிருந்தாரு. பிரச்சாரத்திலே சொன்னார்ல சார். அப்ப பிரச்சாரத்துல சொல்லியிருந்தாருன்னா, பிரச்சாரத்துல சொல்லி இவர் தனி மெஜாரிட்டில ஜெயிச்சிருந்தானா இதை பண்ணிருப்பாரான்னு கேள்வி. திமுக அதிமுகவும் விஜய் வரவே கூடாது, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நம்மள ஒருத்தர் தான் சிஎம் முடிவு பண்ணியிருந்தா அதை நடத்திருப்பாங்க. நினைச்சிருந்தா அவங்க 2 பேர் சேர்றது மட்டும் இல்ல, இங்கிருந்து பாதி எம்எல்ஏ கூட அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வைக்க முடியும். அந்த வேலையை ஸ்டாலின் அவர்கள் என்னையுமே செஞ்சது, கலைஞரே செஞ்சது இல்லை. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. வைகோ வந்து ரீசெண்டா வந்து விஜய் தான் பார்த்திருக்காரு, ஆதரவச்சவங்களும் பார்த்திருக்காரு. என்கிட்ட விஜய் பேசுறப்ப வந்து 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு நாள் பொதுக்கூடல சொன்னாரு. 2வது தடவை அதை மாத்தி சொன்னார். முதல்வர் விஜய் அவர்களே ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு அதை அபிஷியலா சொன்னா சட்டப்படி தப்பு தான். சட்டப்படி தப்பு தான். அதனால அரசு பாரதி அவர்கள் வந்து ஆள்நட்ட கேஸ் கொடுப்பாரு, அந்த விஷயத்த முன்னெடுத்து. அதனால இப்ப அடுத்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இல்ல, உங்கள் தூய்மையானவர்கள் நீங்கள் தான் தீசு. அவர் என்ன சொல்ற, ஆட்சி கவர்ந்துரும், அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்க மேடையில பேசுறாரு. ஆட்சி கவர்ந்துருங்க, திரைப்பெருமான்மை இல்ல, இவங்களோட கொள்கைகளை பார்த்தா இப்ப வேணா வெளியே வருவாங்கிற மாதிரி தானே பேசுறாரு. அவர் லாஜிக்கா ஒண்ணு பேசுறாரு. பட் எனக்கு இவங்க எல்லாம் வெளியே வர மாதிரி தெரியல. பிசிகாவோ கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ வைகோக்கு பிரச்சனை, அவங்களுக்கு சீட் இல்ல, ஒண்ணு இல்ல, இவங்க எல்லாம் வெளியே வர்ற மாதிரிலாம் நான் நம்பல. அதனால அந்த ஆட்சி நடக்கும். ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும் இந்த ஆட்சி தொடரணும். இப்ப இந்த நம்பிக்கை இல்லாத ஒரே ஆள் விஜய் மட்டும்தான். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கமல். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் விஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கு வந்து மாமல்லபுரத்தில் அதிமுக இணைப்பு விழா நடந்திருக்கு. அந்த அதிமுக இணைப்பு விழாவா இல்லை அழிப்பு விழாவான்னு தெரியல. சரசரையாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. முன்னாள் அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, டிவிக்கில் வந்து அஃபிஷியலாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. விஜயபாஸ்கர் அவர் வந்து காம்பேரிங் ரோலும் சேர்த்து பண்ணியிருக்காரு. 2 விஜயபாஸ்கர் சாரும் சேர்ந்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? திமுகல இருந்து இந்த மாதிரி கொத்தெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் தனித்தனியாக யாராச்சும் அதிருப்தியாக இருந்தால் வேணால் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவுமே மிக குறைவான வாய்ப்பு தான் இருக்குது. மற்றபடி இப்படியெல்லாம் போயிட்டு இங்கேருந்து ஒரு பெருங்கூட்ட போய் ஒரு இணைப்புகளெல்லாம் திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களோ இல்லை ஒரு 10 எம்எல்ஏ போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதிமுகலாம் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது, அதனால பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி இன்னொன்று, அதிமுக தொடர் தோல்விகள் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருக்குமே ஒரு சலிப்பு வருதுல்ல. இப்படியே போச்சுன்னா நம்ம கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை போல. ஸோ விஜய் வந்திருக்காரு, இதுக்கப்புறம் விஜய் தாவிக விசஸ் திமுக தான். அப்போ அங்கே போனால் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாம் இப்போ விஜயபாஸ்கர் 2 பேரும் எடுத்துக்கோங்க, மற்ற எல்லாரும் இன்னைக்கு சேர்ந்த முக்கியமான ஆட்கள் எல்லாருமே எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படியுமே ஒரு 20-25 வருஷம் இனி பொலிட்டிக்கல் கரியர் இருக்கு. ஸோ இப்போ அவங்க கரியர் தானே இது வந்து சேவையெல்லாம் நீங்கள் சொல்லிக்கலாம். மற்றபடி இது ஒரு பொலிட்டிக்கல் கரியர் தான் இண்டிவிஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும். கட்சியை பொறுத்த வரைக்கும் அது பிஸ்னஸாக இருக்கலாம், பிராண்டாக இருக்கலாம், வாட் எவர். பட் இண்டிவிஜுவலுக்கு இது ஒரு கரியர், நம்மள மாதிரி தான். நமக்கு ஒரு கரியர் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம கரியருக்கு எது வந்து எங்கே போனால் நல்லா இருக்குங்கிறத பார்த்து இப்போ நான் ஐபிசியில் இருந்தேன், வீடியோஸ் வைரல் ஆனதும் என்ன கலாட்டால கூப்பிட்டாங்க, கலாட்டால போனேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு ஒரு நல்ல நேம் வரும்போது சரி எவ்வளோ நாள் உட்காந்து சம்பளத்துக்கு வேலை செய்யறது, ஃப்ரீலான்சர்ஸ் 1 மாதம் வாங்குங்கிற சம்பளத்தை ஒரு ஷோலே வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வாய்ப்பு வரும்போது என்ன பண்ணுறோம், நம்ம கரியருக்காக வருமானத்துக்காக வெளியே வரணும்ல. அது மாதிரி தான். இல்லை சார், நம்ம ஒரு எம்ப்ளாயாக இருப்போம், நம்ம ஃபேமிலிக்காக எல்லாரும் மேக்ஸிமம் வேலை பார்ப்போம். அரசியலுங்கிறது மக்கள் சேவை, அவங்களும் ஃபேமிலிக்காக தான் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இந்த விஜயபாஸ்கரும் கடன் இருக்காங்கிறாரு. நீங்கள் வந்து இது வந்து மக்கள் கொள்கை அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இப்படி ஒரு நிகழ்வே நடக்காது நம்ம ஊரில். ஆமாம், இது இண்டிவிஜுவல், அவங்களோட கெரியர். நீங்கள் சொல்கிறது எக்ஸாக்ட்லி, நம்ம கெரியர் எதுக்கு நம்ம வளர்த்துக்க நினைக்கிறோம், நம்ம ஃபேமிலிக்காக, நம்மளோட வளர்ச்சிக்காக இல்லையா? அதே தான் அங்கேயும். இங்கேயும் சேலரி பேக்கேஜ் மாதிரி தான் டிஸ்கஷன். சேலரி பேக்கேஜ் மாதிரி தான். கெரியராக பார்க்கும்போது எனக்கு 25 வருஷம் இருக்குது அதிமுக, இதுக்கப்புறம் வந்து அது எங்கே போகும்னு தெரியாது. அப்போ எது எனக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது? எப்போவுமே ஆக்சுவலி சி விஜயபாஸ்கர் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக சேர போகிறாங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருந்தது. என்னென்ன ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு திமுக வயசு அதிமுக தொண்டர்களே அதிமுக தலைவர்கள் திமுக போறதை விரும்ப மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன்ல தான் அவங்க பல பேர் இந்த கூட்டம் வந்து திமுக பக்கம் போக வேண்டியவங்க போகாம இருந்தாங்க. ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல திமுக ஜெயிச்சிருந்தா இது திமுக பக்கம் போயிருப்பாங்க. இவ்வளோ பேர் போலனா கூட அட்லீஸ்ட் பாதியாவது போயிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு சேஃப் ஆயிடுச்சு.
நான் திமுக பக்கம் போகல. அதிமுக பாருங்க எடப்பாடி சேர்ந்து இப்படி ஆக்கிட்டாரு கட்சியை, எங்களுக்கு வேற வழி இல்லை மக்களை, நாங்க வேற எங்க தான் போவோம் அப்படின்னு சொல்றதுக்கு விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, போயிட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க இதுல ஒன்றும் பெரிதா ஆராய வேண்டியது ஒன்றும் இல்லை. இல்லை இதை வந்து ஆர்பி உதயகுமார்லாம் கொஞ்சம் ஆதங்கத்தில் வீடியோ போடுறாரு. 10 வருஷம் தொடர்ந்து இருந்தியே, நல்லா சம்பாதிச்சியே, ஓப்பனாக சொல்றாரு. கிட்டத்தட்ட ஓப்பன் பாலிடிக்ஸ் மாதிரி இருக்கு. நல்லா சம்பாதிச்சியே, இப்போ தோல்வி கட்சி தோல்வியில் இருக்கும்போது உன்னோட வந்து பதவி இல்லாமல் இருக்க முடியாதா? அடுத்த 5 வருஷத்துக்கு கட்சியை காப்பாற்ற முடியாதா? இவங்க சுயநலத்துக்காக தானே போறாருலாம் விமர்சனம் பண்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி விஜயபாஸ்கர் சிட்டிங் எம்எல்ஏ, அவர் வந்து சம்பாதிச்சதெல்லாம் நமக்கு தெரியாது. ஓகே. தொகுதியில பயங்கர கனெக்டடான ஆள் டு த பீப்புள். நான் அவரோட கிட்டத்தட்ட 3 நாள் அந்த தொகுதியில டிராவல் பண்ணியிருக்கேன், இருக்கு, நீங்க பார்க்கலாம். விளையாட்டால பெரிய ஷோஸ்லாம் பண்ணியிருக்கோம். நானும் அவரும் நடந்து போகும்போது ரோட்ல இந்த பக்கம் அப்படி நடந்து போயிட்டு இருக்கோம் பேசிட்டு, ரேண்டமா அந்த பக்கம் ஒரு வயசான அம்மா போயிட்டு இருந்தாங்க, அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம். அவங்க இவரை பார்த்து ஏய் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுறாங்க. மினிஸ்டரை பார்த்து, எக்ஸ் மினிஸ்டர், ஏய் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இவர் என்னம்மா அப்படின்னு போறாரு. என்ன அந்த வாட்டர் டேங்க்ல தண்ணி ஏறலாமே, என்ன பிரச்சனை? தண்ணி ஏறல சொல்லிட்டு நாங்க சரி பண்ணிட்டோம். எங்க சரி பண்ணிட்டாங்க? சரி பண்ணா நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்றாங்க. உடனே பிஏ கூப்பிட்றாரு, என்னாச்சு அப்படின்னா, இல்ல சார் அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, இது சொல்ல வேணாமா, சரி இன்னைக்கே சரி பண்ணுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இன்னைக்கே சரியாயிடுமா, ஓகே ஓகே பாத்துக்கப்பான்னு போயிட்டாங்க. இந்த ஒரு ரைட்ஸ் இருக்கும், அந்த கனெக்ட்ல இருப்பாங்க, தினசரி அவர் மக்கள் வந்து சந்திப்பாங்க, அதனால அவர் அங்க தொடர்ச்சியா ஜெயிக்க முடியுது. அவர் மட்டும் இல்ல, நீங்க திமுக அதிமுக கூட சீனியர் எம்எல்ஏஸ் இந்த எலெக்ஷன்ல சில தோத்துருக்கலாம் பிகாஸ் ஆஃப் டிவிகே. இப்போ செல்லூர் ராஜா இருக்கலாம், இந்த பக்கம் துரைமுருகன் அவர்களா இருக்கலாம், இவங்கெல்லாம் இந்த வாட்டி தோத்துருந்தா கூட அவங்க தொடர்ச்சியா ஜெயிச்சதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மக்களோட கனெக்ட்ல இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில். ஸோ அதுவும் நம்ம தவிர்க்க முடியாது. இதுக்குள்ள இவர் சம்பாதிச்சாரா சம்பாதிக்கலாம், நம்ம ஊர்ல எல்லா பொலிட்டிஷியனும் தான் சம்பாதிக்கிறாங்க. அதனால நான் அந்த இண்டிவிஜுவல் அக்யூசியேஷனை நான் விரும்பல. யார் சம்பாதிக்கல, சொல்றவர் சம்பாதிக்கலையா, இங்க இருக்க மற்ற பொலிட்டிஷியன்ஸ் பெரிய யார் தான் சம்பாதிக்கல, எல்லாரும் சம்பாதிச்சிருக்காங்க, நமக்கு தான் தெரியுது இல்லை. ஸோ அதனால அதை சொல்ல வேண்டியது இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, இல்ல சரி தப்பு விட்டுருங்க, மாறல்ல விட்டுருங்க. லீகலி ஒருத்தர் எங்க வேணா போலாம்ல, ஜனநாயக உரிமை இருக்குல்ல, அவங்க போறாங்க, அவ்வளவுதான். இதுல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடப்பாடி அவர்கள் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஓபிஎஸ்ஐ விலகாம வச்சுக்கிட்டு சசிகலா அவர்களையும் உள்ள சேர்த்துக்கிட்டு ஏதோ ஒரு கரெக்டான ஒரு டீலிங்ல, நீங்க கட்சியை பார்த்துக்கோங்க நான் பதவியை பார்த்துக்கிறேன், இல்லை நான் பதவி சம்திங் ஏதோ ஒன்று பேசி அது ஆரம்ப கட்டத்தில் இந்த இஷ்யூவை சரி பண்ணியிருந்தாருங்கன்னா பிஜேபியும் உள்ள வந்திருக்காது. ஒரு கடத்து மேலே அவங்க ஒரு நிரந்தரமாக வெளியே இருக்க வேண்டிய சூழல் வந்திருக்கும். ஸோ இவங்க அதை கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருந்திருப்பாங்க, கட்சி ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஆபியஸ்லி திமுக விசஸ் அதிமுகங்கிறது அங்கே இருந்திருக்கும். கட்சிக்குள்ள இவ்வளோ பிளவுகள் ஏற்பட்டிருக்காரு. இன்னைக்கு தொடர்ச்சியா தோல்வி, யாரும் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கும் பொழுது அவங்க சைலேந்து யோசிச்சு, கிண்டல் கேலியெல்லாம் தாண்டி நீங்க அவங்க சைலேந்து யோசிப்பாங்க, எவ்வளவு நாள் இப்படி இருக்கிறது? இன்னைக்கு திமுகவுக்கு என்ன தைரியம் தெரியுமா? இந்த வாடியில் அடுத்த வாடி நாங்க தான், அடுத்த வாடியில் அதுக்கு அடுத்த வாடி நாங்க தான். சரி எம்ஜிஆர் மாதிரி கடைசி வரைக்கும் விஜய் தான் சிஎம்னே வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நாங்க தான். ஆமா, அப்படிங்கிற தைரியம் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க செயல்பாடு அப்படி, எதிர்கட்சியா அவங்க அவ்வளவு தீவிரமா செயல்பாட்டே இருப்பாங்க, கட்சி கட்டுக்கோப்பா இருக்கும், அவங்க வந்து அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கும். இங்க அது கிடையாது. ஒரு எலெக்ஷன் பார்க்கலாம், 2 எலெக்ஷன் பார்க்கலாம், எத்தனை எலெக்ஷன் தோல்வி சந்திப்பாங்க? அது ஒரு முக்கியமான ரீசன். 2 பக்கமுமே ப்ராப்ளம் இருக்கு. ஒருத்தங்க கிரியரா ஒன்று யோசிச்சு போறாங்க, அது பர்சனலா அது ஒரு சுயலாபமா இருந்தா கூட லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. கட்சியில தொடர்ந்து தோல்வியில இருக்கு, எல்லாரும் போயிட்டே இருக்கிறாங்க, கட்சி கட்டுக்கோப்பா இல்ல, பிஜேபி கழட்டி விட முடியல இவரால, அதுவே ஒரு பெரிய முக்கியமான எலிமெண்டா இருக்கு தமிழ்நாட்டை தொடர்ச்சியா தோக்குறதுக்கு. அப்ப என்ன பண்றது? கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்ப வேண்டியதானே. அதுல செங்கோட்டைன்னு ஒரு விஷயம் சொல்றாரு சார். அதாவது 21 நாள் ஜெயிலில் வச்சாங்க புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை. அவங்க கட்சியோடயே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இந்த அதிசயம்லாம் இப்பதான் நடக்குது. அதனாலதான் இத்தனை பேர் வெக்ஸா இந்த கட்சிக்கு வராங்க, டிவிக்கு படை நோக்கி வராங்கன்னு சொல்றாங்க. ஒரு ஊடகவியா கேட்கிறேன், நெறியாளராகவும் கேட்கிறேன், அந்த டீலிங் நடந்தது உண்மையா இருக்குமா சார்? அது உண்மையா போய் நம்ம தெரியல, நம்ம அதுல உட்காந்து பார்க்கல. ஓகே, நம்ம வெளியே வந்து பார்த்துட்டு அது அப்படின்னு நினைச்சு கதையெல்லாம் சொல்ற ஆள் இல்லை. ஓகே, தகவலா அது என்ன இருக்குன்னா, இனிஷியல் டிஸ்கஷன் ஒன்று நடந்திருக்கு, அதான் சொல்றேன். தட் மீன்ஸ் யாருக்கும் பெரும்பான்மை இல்லை, விஜய் வந்து பெரும்பான்மை நிரூபிக்க ட்ரை பண்றாரு, ஏன் நம்ம சேரக்கூடாதுங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல, அது இனிஷியலாவே டிஸ்கஷன்ல இருக்குல்ல. அப்படியே சொல்றீங்க, அப்படியே அந்த இனிஷியல் டிஸ்கஷன்ல இருக்கு, அது வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததா தான் சொல்றாங்க. ஓகே, இனிஷியலா அங்கிருந்து ஒரு கருத்தும் இங்கிருந்து ஒரு கருத்தும், சில அந்த ஒரு ப்ராஜெக்டை டிசைட் பண்ணோம்னா அந்த ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் இருக்குல்ல, ஒரு ப்ரொபோசல் இருக்கு, அந்த ப்ரொபோசலை ரிசீவ் பண்ணணும்ல, அந்த ப்ரொபோசல் கொடுத்ததுமே இதாயிடுச்சுன்னா ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்டேஜா தான் சொல்லுவாங்க. ஏன்னா முக ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தீவிரமா அது வேணாங்கிறதுல தெளிவா இருந்தா தான் சொல்றாங்க. அவ்வளவுதான் நமக்கு வந்த தகவல். அப்படிதானே எல்லாரும் சொல்றாங்க. ஒரு டாக் இருந்திருக்கு, சரி கூட்டணி கட்சிகிட்ட கேட்கறாங்க, அவங்க வேணான்னு சொல்றாங்களா? ஒரு இனிஷியல் டாக் தான், ரொம்ப தீவிரமா. இப்போ நினைச்சு பாருங்க, திமுக அதிமுகவும் விஜய் வரவே கூடாது, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்மள ஒருத்தர் தான் சீவன் முடிவு பண்ணியிருந்தா அதை நடத்திருப்பாங்க. ஆமா,
நினைச்சிருந்தா நடத்திருப்பாங்க. நினைச்சிருந்தா நடத்திருப்பாங்க. எல்லாமே முடியாது அவங்கள்ட்ட அவங்களால. இருந்துச்சு. 2 முடியாது கட்சி தான் அவங்களால. மெஜாரிட்டி இருந்துச்சு. நினைச்சிருந்தா அவங்க 2 பேர் சேர்றது மட்டும் இல்ல, இங்கிருந்து பாதி எம்எல்ஏ கூட அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வைக்க முடியும் அவங்க நினைச்சாங்க. அந்த வேலையை ஸ்டாலின் அவர்கள் என்னையுமே செஞ்சதில்லை, கலைஞரே செஞ்சதில்லை. ஸ்டாலின் அவர்கள் செய்யணும்னா நீங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு இங்க நடத்துனாங்கல்ல கூவத்தூர்ல, ஆமா. அந்த டைம்ல பண்ண முடியாது. ஒரு 30 எம்எல்ஏ வாங்க முடியாதா? அவங்களால முடியும், எடப்பாடியால முடியும். அவர் எல்லாத்தையும் பேசி அவர் சிஎம் ஆக முடியும்னா ஸ்டாலினால முடியாதா? அப்ப அந்த மாதிரியான ஒரு அந்த டைம்ல அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரா, மக்கள் தேர்வு பண்ணி நம்ம முதலமைச்சர் ஆனா போதும். ஸோ அப்போ பண்ணாதவர் இப்போ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கும், ஒரு டாக் இனிஷியலாக இருந்திருக்கு. இது என்னன்னா இவங்க பண்ணக்கூடிய இந்த கூத்து இருக்குல்ல, ஆட்சிக்கு வந்ததில் இந்த பெரும்பான்மை நிரூபிக்க முடியாம அங்கிருந்து கூட்டணி கட்சியில கூப்பிட்டு, அதுவுமே கரெக்டாக இருக்கு, 2 பேர் கலந்து போயிட்டா என்ன பண்றதுங்கிறது தெரியாம டிடிவியோட எம்எல்ஏ பப்ளிக்காக கூப்பிட்டு வாங்கி அவர்கிட்ட கையெழுத்து போட வச்சு அதை வீடியோ எடுத்தது, எம்எல்ஏக்களை கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டீங்க சேர வச்சதுங்கிற மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இதுக்கெல்லாம் என்ன சொல்றது? இதெல்லாம் நியாயப்படுத்த முடியாதுல்ல. பாருங்க, திமுகவே சேரணும்னு நினைச்சிட்டாங்கன்னு ஒன்று சொல்லணும்ல. அந்த கதை தான் அது. வேற அதுக்கு மேல அங்க ஒண்ணு இல்லை. அது ஒரு இனிஷியல் ப்ரொபோசலோட முடிஞ்சு போன கதை. அது முடிஞ்ச ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க தான் ஆட்சி வந்துட்டீங்களா, இன்னும் அதை பேசிட்டு இருக்கீங்கிறதா. ரிசைன் பண்றதை பத்தி சொன்னீங்க சார். வைகோ வந்து ரீசெண்டா வந்து விஜய் பார்த்திருக்காரு, ஆதவர்ஜனும் பார்த்திருக்காரு. என்கிட்ட விஜய் பேசுறப்ப வந்து 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு நாள் பொதுக்குழுல சொன்னாரு, 2வது தடவை அதை மாத்தி சொன்னாரு. இப்போ வந்து முதல்வர் விஜய் அவர்களே ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு அதை அபிஷியலா சொன்னா அது சட்டப்படி தப்பு தான். சட்டப்படி தப்பு தான். அதனால ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து ஆள்நட்ட கேஸ் கொடுப்பாங்க, அந்த விஷயத்த முன்னெடுத்திருக்கிறாரு. அதனால இப்ப அடுத்த விஷயம் நடந்துட்டு இருக்கு, செந்தில் பாலாஜின்ட்டு. ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இல்ல. நாங்கள் தூய்மையானவர்கள், நீங்க தான் தீய சக்தி. நீங்க எவ்வளவு பட்டீங்க பாருங்க. எங்க மேல இப்படி பழி போடுறீங்களே, 15 எம்எல்ஏ வேலைக்கு வாங்க ட்ரை பண்ணிக்கணும்னு ஒன்று சொல்லணும்ல. எங்க வேலைக்கு வாங்க ட்ரை பண்ண யூடியூபரை வச்சு அங்க பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. என்ன இது பெரிய கூட்டம். எனக்கு அந்த யூடியூபர் யாரும் தெரியாது, நான் ஒரு வீடியோ பார்த்தது இல்லை. பட் யாரோ எழுதியிருந்தாங்க, நான் படிச்சேன். அவர் ஆல்ரெடி எலெக்ஷனுக்கு முன்னாடி டிவிக்கு தான் ஆட்சிக்கு வந்து கருத்து கணிப்பு எல்லாம் பேசியிருந்தார் போல. டிவிக்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருந்த யூடியூபர்னு சொல்றாங்க, எனக்கு தெரியாது நிஜமாவே. அப்படிப்பட்டவர் எப்படி ஆட்சி மாறும், டிவிக்கு ஆதரவா பேசினவர் ஆட்சி மாறுறது எப்படி டிவிக்கு எதிராக மாறுவாருன்னு நமக்கு தெரியல. இன்னொன்று, நீங்க அப்படி பார்த்தா இதுக்கு அரெஸ்ட் பண்ண வேண்டிய பாசிபிலிட்டி என்ன இருக்காங்க? எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? நீங்களும் தான் பேசியிருக்கீங்க எல்லா கட்சியிலையும். டிடிவியோட எம்எல்ஏ பேசி கையெழுத்து வாங்கின ஆடியோ ஆதாரத்தை நீங்களே வெளியிட்டீங்க. அப்போ அது தப்பு இல்லையா? அதுக்கு யார் அரெஸ்ட் பண்ணணும்? ரைட்டா? இங்க ஆதாரம் ஒன்றும் இல்லை, குற்றச்சாட்டு சொல்லி 4 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அங்க நீங்களாவது ஆதாரத்தை வெளியிட்டீங்க. நீங்க அதை எப்படி பண்ணலாம்? தலைவரோட அனுமதி இல்லாம ஒரே ஒரு எம்எல்ஏ நீங்க தலைவர்கிட்ட பேசி அவங்க கட்சியோட அனுமதியை வாங்கி ஒருத்தர் சேர்த்திருக்கலாம். வித்தவுட் ஹிஸ் பெர்மிஷன் நீங்க பண்ணது இல்லீகல் தானே. அப்ப அதுக்கு அரெஸ்ட் பண்ணலாமா? உங்க கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரையோ ஆதவர்ஜனையோ பண்ணலாம் தானே. இதை பண்ணலாம், அதை பண்ணலாம் தானே. இல்ல, இங்க வந்து இளையராஜா ஊத்தங்கரை அவர் வந்து அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அங்க டிடிவி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அவரோட கட்சி தலைவர். பட் ஆனா எம்எல்ஏங்கிறது வேற இல்ல. ஒரு கட்சியோட எம்எல்ஏ எந்த பேச்சுவார்த்தை இல்லாம அவரை கூட்டு போய் அவர்கிட்ட ஏதோ ஒரு டீலிங் பேசி கையெழுத்து வாங்கியிருக்கீங்க. அதை வீடியோவை எடுத்து வச்சிருக்கீங்க. எதுக்கு வீடியோ எடுத்தீங்க? நான் உங்களை கூப்பிட்டேன் சார், நீங்க எனக்கு ஆதரவு தரேன்னு சொல்லிட்டீங்க. அப்ப நான் உங்களை நம்பணும்ல. நான் அதை மறைமுகமா வீடியோ எடுத்திருக்கிறேன். இது என்ன மாண்பு இது? இவ்வளவு விஷயத்த பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஊத்தங்கர் எம்எல்ஏ, நான் என்ன சொல்றேன், எல்லா கட்சியிலேருந்தும் திமுக இருந்து அதிமுக வர்றாங்க. சாரி, அதிமுக திமுக நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல. இப்போ தாவைக்கால இருந்து இங்க அதிமுக தாவைக்க போறாங்கல்ல. இதெல்லாம் பேச்சுவார்த்தை இல்லாம நேரடியாக வந்து உங்க கட்சியில் ஆபீஸ்ல வந்து சேர்ந்தாங்களா? ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை யாரையும் வச்சு நடத்திருக்கீங்களா? ஆமா, நடத்திருக்கீங்க தானே. அப்ப அரெஸ்ட் பண்ணிடலாமா? பேச்சுவார்த்தை நடத்தி தானங்க ஒருத்தர் சேர முடியும். இதுல என்ன இது இருக்கு? நீங்க அப்ப 4 எம்எல்ஏ ஏடிஎம்கே எம்எல்ஏ இப்போ இவங்களோட சேர்த்து 6 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. பேச்சுவார்த்தை நடத்தாம தான் ரிசைன் பண்ணாங்களா? ரொம்ப லாஜிக்கா கேட்கிறேன் நான். பேச்சுவார்த்தை யாரோ ஒருத்தர் பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்களா? ஒண்ணு உங்க கட்சி தலைவர் பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம், இல்ல அடுத்த கட்ட தலைவர் பேச்சுவார்த்தை, இல்ல யாராவது ஒருத்தர் வச்சு நீங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம்ல. அது மாதிரி அவங்க நடத்திருக்கலாம். அதுக்கு அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அது சரி தப்புங்கிறது வேற. நீங்களும் தான் பேச்சுவார்த்தை நடத்தி சேர்த்துட்டு இருக்கீங்க. அப்ப அவங்க சேர்க்க கூடாதா? இதுல அரெஸ்ட் பண்றதுக்கு எந்த முகாந்திரமும் இல்ல. ரெண்டுமே சட்டப்படி குற்றம் தான். ரெண்டுமே தப்பு தான். லீகலியும் தப்பு, மாரலியும் தப்பு. நீங்க பண்றதுக்கு எங்களுக்கு கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம், ஆதாரம் இல்லை. நாங்க கண்ணு முன்னாடி பாக்குறோமே கொத்து கொத்து அவங்க கிட்ட வந்து சேர்றது. அங்க இந்த எதுவுமே நடக்கல. அது வெறும் குற்றச்சாட்டு தானே. யாராவது வந்தாங்கன்னா தான் அது ஆமா உண்மையில இவங்க அந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வரும். எல்லாரும் 2-3 பேர் அங்கங்கே இன்டர்வியூல சவுக்கு சங்கர் அவர்கள் சொன்னாரு இது மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்குன்னு. அதுக்கப்புறம் அங்கங்கே சில மீடியாக்கள்ல சொன்னாங்க, சில கசிவு மாதிரி வந்துச்சு. இன்னைக்கு வந்து ஆமா பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்கன்ட்டு இன்னைக்கு தேதிக்கு பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னா, இன்னைக்கு நடக்குது இல்ல கண்ணுக்கு முன்னாடியே. அப்ப இதெல்லாம் எப்படி மடம் மாத்துறது? ஆர்எஸ் பாரதி ஒரு கேஸை கொடுக்குறாரு. அப்ப என்ன பண்றது? நீங்க 17 பேரை 15 பேரை பேசிட்டீங்க அப்படின்னு அதை டைல்யூட் பண்றதுக்கான முயற்சியா தான் நான் அதை பாக்குறேன். பட் நீங்க இவ்வளவு சொல்றீங்க சார், இந்த ஆட்சி நடக்கணும்னு
முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் விரும்புகிறான்னு கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, கூட்டணி கட்சிக்காரங்களும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவர் ஒவ்வொரு திருமண மண்டிலையும் சரி, கட்சி பொது நிகழ்ச்சியிலையும் சரி, 3 மாதம் 6 மாதம் அப்படி இந்த ஆட்சி கலைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு இதை தாட்டை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காரு. இல்ல அது பொதுவாகவே நீங்க தனி மெஜாரிட்டியில ஒரு இல்லாம ஒரு கட்சி ஆட்சியில இருந்துச்சுன்னா இது ரெகுலர் தான். ஓகே, தனி மெஜாரிட்டி இல்லாம இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி இல்லாம ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இந்த கட்சி இப்போ பார்லிமெண்ட் நம்ம மோடி அரசு அப்படிதானே சொல்றோம். எப்ப வேணா அந்த பக்கம் 2 பேர் திரும்புவாங்க, திரும்பிட்டு ஆட்சி கலந்துருந்தானே பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. ஒரு கட்டத்துக்கு மேல அது போயிடும். ஸ்டார்டிங்ல பேசுவாங்க, ஒரு 6 மாசம் பேசுவாங்க, அல்ல அதிகபட்சம் 1 வருஷம் பேசுவாங்க. அப்புறம் இதெல்லாம் உடையாது போல அப்படின்னா அமைதியாயிடுவாங்க. இது ஒன்றும் இப்படியெல்லாம் இவங்களெல்லாம் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் ஒரு தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி பிளான் இருந்ததுனால இவர் ஸ்டாலின் இப்படி பேசினார் போல. ஒரு பிளானும் இல்லை, இது ரெகுலரா எல்லாரும் பேசுறாங்க. ஆட்சி கவிழ்ந்து அது அவங்களுடைய தொண்டர்களுக்கு அவங்க பேசுறது. தைரியமா இருங்க, மெஜாரிட்டியே கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, ஆட்சி கவிழ்ந்துரும், நான் அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் மேடையில பேசுறாரு. ஆட்சி கவிழ்ந்துருங்க, பெரும்பான்மை இல்லை, இவங்களோட கொள்கைகளை பார்த்தா எப்போ வேணா வெளியே வருவாங்கிற மாதிரி தானே பேசுறாரு. அவர் லாஜிக்கா ஒன்று பேசுறாரு. பட் எனக்கு இவங்க எல்லாம் வெளியே வர மாதிரி தெரியல. விசிகாவோ கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ வைகோக்கு பிரச்சனை அவங்களுக்கு சீட்டு இல்லை, ஒன்றும் இல்லை. இவங்க எல்லாம் வெளியே வர்ற மாதிரிலாம் நான் நம்பல. அதனால அந்த ஆட்சி நடந்துரும். கிட்டத்தட்ட இப்ப என்னன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும் இந்த ஆட்சி தொடரணும். கம்யூனிஸ்ட் விசிகாவும் தெரியும், ஏன்னா நம்ம இவங்க கூட தான் ஃபுல்லா இருக்க போறோம்னு தெரியும். நம்ம பங்கு இதை விட்டு வெளியெல்லாம் வரப்போது அவங்களும் முடிவு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப இந்த நம்பிக்கை இல்லாத ஒரே ஆள் விஜய் மட்டும்தான். அதனால இந்த இணைப்புகள்லாம் நடந்துட்டு இருக்கு. எப்படியோ ஒரு பை எலெக்ஷன் வச்சு ஒரு 15 பேர் ஜெயிக்க வச்சிட்டோம்னா, இல்லை ஒரு 10 பேர் ஜெயிக்க வச்சோம்னா நம்ம சேஃப்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சேஃப் மோடு போறதுக்கான வேலை தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா ஒருவேளை விசிகாவோ கம்யூனிஸ்டோ போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், விஜய் அவர்களுக்கும் சரி தாவேக்காவுக்கும் சரி அதெல்லாம் போக மாட்டாங்க. உங்களோட அவங்க உறுதியா இருக்காங்க, உங்க கூட இருக்கிறதுல. நேத்தி ஒரு கட்சி இணைப்பு விழாலாம் பண்ணியிருக்காங்க. அந்த கட்சிக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி மட்டும் போகல. கம்யூனிஸ்ட் பார்ட்டி மேல மட்டும் அவங்களுக்கு சின்ன ஒரு டவுட் இருந்திருக்கு. ஏன்னா மினிஸ்ட்ரியில கூட இல்ல. ஏன் மினிஸ்ட்ரி கொடுத்தாங்கன்னா, நீங்க சொல்லிக்கலாம் பாத்தீங்களா, தமிழ்நாட்டுல முதல் முறையா இதுவே தனிப்பெரும்பான்மையில ஜெயிச்சிருந்தா கொடுத்துருப்பாங்களா? ஒருவேளை சேர்ந்து கூட்டணியாவே எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க, தனி மெஜாரிட்டியில ஜெயிச்சிருந்தா கூட கொடுக்கறது சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் ஆல்ரெடி பேசியிருந்தார் அதை அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம். பட் இப்ப தனிச்சு போட்டிட்ட போது தனி மெஜாரிட்டியை ஜெயிச்சிருந்தா அப்ப போய் விசிகாவோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி அங்க போய் அவங்களோட நாங்க உங்களோட ஆதரவா இருக்கும்னு சேர்ந்தா சேர வேண்டியது இல்லை. அப்ப யாராச்சும் கூப்பிட்டு கொடுப்பாரு அவர்னா கொடுக்க மாட்டாங்க. இப்ப அமைச்சர் பதவி கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, இருக்கணும் கூட்டணியில, போயிடக்கூடாது. ஏன்னா எப்ப போனாலும் முடிஞ்சது இல்லை. ஸோ அந்த ஒரு கேரண்டிக்காக கொடுத்துருக்குறாங்க. அதனால அவர் நம்பிக்கையா இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, கூடவே இருப்பாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது தமிழக அரசியல் ஒரு புதிய திருப்பு முனை தான் சார். இது வரைக்கும் நம்ம சின்ன வயசுலேருந்து நான் அரசியல் 20 வருஷமா பார்த்துருக்கேன். கூட்டணி ஆச்சுன்னு அதிமுக ஷேர் பண்ணல, திமுக ஷேர் பண்ணதில்ல. இது ஒரு விஜய் மேற்கொள்றது ஒரு ஆரோக்கியமான அரசியல் தானே? ஆரோக்கியமான அரசியல் தான். அது ஆரோக்கியமான எண்ணத்தோட பண்ணியிருந்திருக்கணும். இது ஆரோக்கியமான எண்ணம், இப்படி ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்க வேண்டும், தமிழகத்தில் யாரும் செய்யாத சாதனை செய்யணும்னு அவர் பண்ணாரு. சார் பிரச்சாரத்திலே சொன்னார்ல சார். அப்ப பிரச்சாரத்துல சொல்லியிருந்தாருன்னா, பிரச்சாரத்துல சொல்லி இவர் தனி மெஜாரிட்டியில ஜெயிச்சிருந்தானா இதை பண்ணிருப்பாரான்னு கேள்வி இருக்கு. தனி மெஜாரிட்டியில இவர் ஜெயிச்சிருந்தா இவங்க யாரும் தேவையில்லை இல்லையா? தனி மெஜாரிட்டி ஜெயிச்சதுக்கு கூட்டணி, அவங்க தான் தனி மெஜாரிட்டியில ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் போறது இல்லை, யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியமும் இல்லை. ஓகே, இது ஒரு நிர்பந்தத்துல வேற வழி இல்லாம கொடுக்கறது தான். இதை நீங்க ஒரு பெரிய புரட்சி நினைச்சீங்கன்னா அதை அப்படியெல்லாம் நினைச்சிக்க வேண்டிய வேணாம். அவ்வளவு தூரம் ஒன்றும் இவங்க அப்படியே தமிழ்நாடு அரசியலில் மாண்பை உருவாக்கி அப்படியே ஒரு புதிய யாரும் செய்யாத நல்ல விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னா நீங்க நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட நீங்க அப்படி ஒரு கிரெடிட் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற கூத்துலாம் நடக்காது. கொடுத்துட்டீங்கல்ல மினிஸ்ட்ரி, யாரும் செய்யாத வேலையை செஞ்சுட்டீங்களா, சந்தோஷமா இருங்க, அவங்களும் சந்தோஷமா இருக்க போறாங்க. எதுக்கு விலைக்கு எதுக்கு மற்றவங்களை எல்லாம் சேர்த்துட்டு இருக்கீங்க கட்சியில? விலைக்கு வாங்குவது என்பது காசு கொடுத்தான்னு இல்லை, ஏதோ ஒரு வகையில். நான் இப்போ போயிட்டு தாவைக்க எல்லாரையும் காசு கொடுத்து வாங்குதெல்லாம் நான் சொல்ல வரல. அதே நேரம் விஜயின் கொள்கைகள் பிடித்து போயிருந்தாங்கிற அந்த விஷயத்தை நம்புறதுக்கு நான் தயாரா இல்லை. ஒரு பரஸ்பர ஒப்பந்தம், போஸ்டிங் அண்ட் பதவியா இருக்கலாம், இல்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களோட சுய லாபமா இருக்கலாம், என்ன காரணம் வேணா இருக்கலாம். இது விலைக்கு வாங்குறது கூட இல்லை, ஒரு பரஸ்பரம் 2 பேருக்கு நல்லதா என்ன நினைக்கிறதோ அதுக்காக ஒரு பேசி ஒரு ஒப்பந்தம் போட்டு அவங்க சேருவாங்க. ஒப்பந்தம்னா அபிஷியல் அக்ரிமெண்ட் இல்லை, மனதளவில். அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க இது ஒரு புரட்சின்லாம் யோசிக்கிறதுக்கு, ஐயோ யாரும் செய்யாத சாதனை செஞ்சுட்டாருலாம் யோசிச்சீங்கன்னா அது அவங்க கட்சிக்காரங்க சட்டசபையில மாற்றி சொல்லிக்கிறாங்க. அவங்க சொல்லிக்க வேண்டியதுதான், அவங்க தான் சொல்லிக்கணும். வேற யாரும் சொல்லுவாத, அவங்களே தான் சொல்லிக்கணும். எல்லாருக்கும் ஒன்று வேணும் இல்லை பேசுறதுக்கு. இவ்வளோ தலித்த மினிஸ்டர்ஸை கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் சொல்ல வேண்டியதுதான். அப்புறம் என்ன சொல்றாரு அந்த அறநிலைத்துறை அமைச்சர், அவர் பிராமின்னே எங்களுக்கு தெரியாது போஸ்டிங் கொடுக்குற வரைக்கும். அப்ப ஜெயிச்ச அமைச்சரும் தலித்துன்னு தெரியாம தான் கொடுத்துருக்கீங்க, கரெக்டா? அவரோட ஜாதி தெரியாம இவங்க ஜாதி தெரியக்கூடாது தானே, கரெக்ட் தானே? தெரியாம தான் கொடுத்தீங்க. இல்ல அது எப்படி கரெக்டா ஸ்ரீரங்கத்திலையும் கொடுத்துருக்காங்க, மயிலாப்பூர்லையும் கொடுத்துருக்காங்க. அது தொகுதி கொடுத்தது வேற இல்லை, தொகுதிக்கு கொடுத்துருக்காங்க. மறைமலை நகர்ல இருந்த ஒருத்தரை
நீங்க ஸ்ரீரங்கத்துல கொண்டு போய் நிப்பாட்ட வச்சீங்கன்னா சாதி தெரியாம தான் நிப்பாட்டிங்களாங்கிற முதல் கேள்வி. ஓகேவா? அதையும் தாண்டி மினிஸ்டர் பதவி கொடுக்கும்போது கூட அவர் பிராமின்னு தெரியாதான். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க சொல்லுவாங்க, நம்ம அதை கேட்டுட்டு இருக்க வேண்டியதான். அந்த 35% வேணா நம்பிட்டு போட்டோம். அவர் ஓட்டு போட 34% இருக்குல்ல, அவங்க நம்புவாங்க, நம்ம இதெல்லாம் நம்ப முடியாது. நீங்க இந்து நலத்துறை அமைச்சர் வந்து ரமேஷ் பாத்தீங்கன்னா இந்த அமைச்சர் பதவியேற்றத்துலேருந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இருக்காரு சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மினிஸ்டர் சேகர் பாபு இருந்தார். ஆமா. நிறைய குறை சொல்லி ரெக்டிஃபை பண்றேன், பழனி திருச்செந்தூர் கோயில்லாம் கமர்ஷியல் செக்டராகவே இருக்கு, வந்து உண்மையிலேயே தரிசனத்துக்கு வரவங்களுக்கு ஈஸியாகணும் நிறைய சொன்னாரு. பட் ஆனால் நிறைய சட்டசபையிலையும் ஒரு வார்த்தைகள் சொன்னார், மல்டி லெவல் கார் பார்க்கிங்லாம் பேசினாரு. அதெல்லாம் கூட விட்டுறலாம். நம்ம வெளியே வந்து பேசுறப்ப எதிர்க்கட்சிகளே இல்லாத நிலையை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு வெற்றின்னு சொல்லாடலா இல்ல ஒரு கர்வமா எடுத்துக்கலாம்? அடுத்த எலெக்ஷன்ல வந்து நீங்க தனி மெஜாரிட்டியோட முதல்ல ஜெயிங்க, அப்புறம் வந்து எதிர்க்கட்சி இல்லாத நிலையை அதுக்கு அடுத்த எலெக்ஷனோ அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல உருவாக்குங்க. தனி மெஜாரிட்டியே இல்லை, நீங்க ஆட்சியில இல்லை, ஜஸ்ட் பாஸ் கூட இல்லை, 34% தான் இல்லையா, அதுக்கு 1/2% கம்மி. ஸோ அதனால இவ்வளோலாம் பேசக்கூடாது. எதிர்க்கட்சி எல்லா நிலையை எப்படி உருவாக்குவீங்க? இப்போவே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து உங்களுக்கு எதிராக தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த 65% உங்க பக்கம் வந்துருவாங்களா? இந்த 35% தக்க வைக்க முடியுமான்னு பாருங்க. நல்ல ஆட்சி கொடுத்து, நல்ல வழியில நல்ல ஆட்சி கொடுத்து, எப்பா விஜய் நம்ம என்ன நினைச்சோம், அற்புதமான ஆட்சியா இருக்கான்னு யோசிச்சு 65% ஓட்டு போடாதவங்க இருக்காங்களே, அதுல 30% உங்களுக்கு வந்து சேரட்டும். சார் அவங்க தனித்தே 35% அச்சீவ் பண்ணிட்டாங்க. இப்போ கூட்டணியும் சேர்ந்துருக்கு. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகும். கூட்டணி சேர்ந்துச்சு, ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இவங்க இதற்கு முன்னாடி சாதி பார்க்காம வாக்காளர் நிப்பாட்டணும், காசு கொடுக்காம வாக்காளர் நிப்பாட்டணும், இதெல்லாம் என்ன பண்ணும்? எளிய மக்கள் எல்லாம் எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறோம், மினிஸ்டர் ஆக்கியிருக்கோம், இதெல்லாம் நடக்குமா? இப்போ இவ்வளோ பேர் அதிமுக வந்து சேர்ந்துருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்களா ஓட்டுக்கு? அவங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ நிப்பாட்டணும்ல, அவங்களுக்கெல்லாம் மினிஸ்டர் கொடுக்கணும்ல. அப்போ உங்களோட இந்த ஒரு புதிய குவாலிட்டி இருக்குல்ல, புதுசா இளைஞர்களுக்கு கொடுத்துருக்குறோம், அரசியல் பின்புலம் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்குறோம், எளிய மக்களை வந்து மினிஸ்டர் ஆக்கியிருக்கிறோம், எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறோம். அடுத்த எலெக்ஷனுக்கெல்லாம் சீட்டு கிடைக்குமா? கிடைக்காது இல்ல. அது நான் அப்படி சொல்லலை. எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? சீட்டுக்காக தானே வராங்க அதிமுக வந்து உங்க கட்சியில வந்து சேவை செய்ய வராங்க. அடுத்த கட்சியில் இருக்கிற உங்க கட்சி எதுக்கு வராங்க? சீட்டுக்காகவும் மினிஸ்டருக்காக தானே வராங்க. அப்ப நீங்க வந்து கிட்டத்தட்ட அங்க போயிடுது இல்ல பாதி. ஜெயிக்கிற தோக்கல ரெண்டாவது. இந்த எசன்ஸ் இருக்குல்ல, புதிய சக்தியா வந்திருக்கிறோம், இந்த புதிய சக்தியா தொடருமானா தொடராது. நீங்க தனியாவே இப்படி தனி மெஜாரிட்டி இல்லாம கூட இந்த கூட்டணியை வச்சு நீங்க இப்படியே போயிருந்தா அடுத்த வாட்டி இது தொடரும். கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. வந்து ஒரு மாசம் கூட 2 மாசம் கூட ஆகல, இவ்வளவு பேர் இணைஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்த நீங்க விடுங்க. இப்ப யாரெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்களோ அவங்களும் இடைத்தேர்தலில் போஸ்டிங் கொடுக்க போறீங்க. கரெக்டா? பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்ன பண்ண போறீங்க? இதே மாதிரி நீங்க வந்து எல்லா எளிய மக்களும் கொடுக்குறீங்களான்னு பார்ப்போமே. அடுத்த எலெக்ஷன்ல யார் என்று தெரியாத, முகம் தெரியாத, இன்னைக்கு 234 தொகுதி நிப்பாட்ட வச்சாங்கல்ல, 233 ஒருத்தர் ஓடிட்டாரு, 233 தொகுதி நிப்பாட்டிங்களா? இது மாதிரி 40 தொகுதியிலையும் இவங்க வந்து முகம் தெரியாத நபர்கள் நிப்பாட்டுறாங்களான்னு பார்ப்போமே. எத்தனை பேர் நிப்பாட்டுறாங்கன்னு பார்ப்போம். அப்போ வந்து அப்பா அந்த எசன்ஸ் அப்படியே இருக்குன்னு சொல்லிக்கலாம். அந்த எசன்ஸ் தான் கிடையாது. வெற்றி தேவை. கூட்டணிக்கு அவங்க சேர்க்காம இல்லை, யாரும் போகல. கரெக்டா? ஆமா. விஜய் யாரும் நம்பல. ஏன் நம்பலன்னா விஜயோட செயல்பாடு திருப்தியா இல்லை. முதல்ல ஒரு வேலை செய்யல, கொள்கைகள் சிறப்பா இல்லை, திட்டங்கள் சிறப்பா இல்லை, வெளியே வரல. இன்னொன்னு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஃபேஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஃபேஸ் பண்றதெல்லாம் செகண்டரி. விஜயோட செயல்பாடு திருப்தியா இல்லை. விஜயோட செயல்பாடு தீவிரமா இருந்திருந்தா இந்த மாசம் நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். காங்கிரஸ் அப்பவே போறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. காங்கிரஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் காட்டல. காங்கிரஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டினா போயிருக்க வேண்டியதானே, ஏன் போடல? காங்கிரஸ் விஜயை வச்சு சீட்டு பேசினாங்க, இங்க எக்ஸ்ட்ரா சீட்டு வாங்கினாங்க. அப்ப ஸ்டாலின் தான் முடிச்சிட்டாரு கூட்டணி பேச்சுவார்த்தையை ப்ரெஷர் கொடுத்து. விஜயை காரணமாக வைத்து நாங்க அங்க போயிடுவோங்க, எங்களுக்கு சீட் எக்ஸ்ட்ரா கொடுங்க, சீட்டு வாங்கினாங்க. போகணுங்கிறவங்க போக வேண்டியதானே, ஏன் போடல? ஜெயிச்சதும் போயிட்டாங்க. இப்போ நான் அந்த கூட்டணி போனா எனக்கு அங்க போனா 80 சீட்டு தருவாங்க, 70 சீட்டு தருவாங்க, நான் போக வேண்டியதானே. இங்கே 26 சீட்டு 28 சீட்டு சண்டை போட்டுருந்தீங்க. அதை வச்சு இங்க பேரம் பேசுனீங்க. கடைசியா நீங்க பேரம் பேசினாலும் ஓரளவுக்கு நீங்க திருப்தியானது அப்படி இங்க இருந்துட்டீங்க. தோத்துருச்சு, அங்க வாய்ப்பு இருக்கு, மினிஸ்டர்ல பங்கு கிடைக்கும், நேரம் முதல்ல போயிட்டீங்க. இவ்வளவுதான் நடந்தே தவிர யாரும் கூட்டணி போக தயாரா இல்லை, கூட்டணி போகல. அதனால அவங்க தனிச்சு போட்டிட்டாங்க. அதனால தனி மெஜாரிட்டி இல்லை. இப்போ கூட்டணி வந்துச்சுன்னா அடுத்த எலெக்ஷன்ல தனி மெஜாரிட்டி வருமா இல்லையாங்கிறத பார்ப்போம். நீங்க கூட்டணி சேர்ந்தா மட்டும் அப்படி பார்த்தா கூட்டணி சேர்ந்தா தான் ஜெயிக்கலாம். இந்த வாட்டி திமுக தானே ஜெயிச்சிருக்கணும். அதானே ஸ்ட்ராங்கான கூட்டணி இல்லையா? வலுவான கூட்டணி, கொள்கை கூட்டணி, கோட்பாடு உள்ள கூட்டணி பேசிட்டு இருந்தாங்க. விஜய் என்ன பேசினாரு? கல்லாப்பட்டி கூட்டணினாரு. அந்த பக்கம் அறிவாலை பக்கம் யாரு கிராஸ் பண்ணாலும் நாங்க வந்து சேர்த்துக்கிறாங்க, கல்லாப்பட்டி கூட்டணி பேர் வச்சுக்கணும். இப்போ அதே ஆட்களை கூட்டணி அது கையை தூக்குறாங்க. இப்போ நீங்க எந்த பெட்டி கூட்டணி? கள்ளப்பட்டி கூட்டணியா? என்ன கூட்டணி? நீங்க தானே சார் சொன்னீங்க.
இதெல்லாம் பேசி இல்ல, அவரோட நோக்கம் எப்படி இருக்குன்னா, விசிகத்துல தொல் என்ன சொல்றாங்கன்னா, அவர் இவ்வளவு பிரஷர் இருந்தாலும் ஏடிஎம் கேட்டு பிஜேபியில இருந்து அப்ப வந்து எம்எல்ஏ இப்ப ஆதரவு என்ன கேட்கல, பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மதச்சார்பற்ற அணியோட ஆதரவு தான் கேட்டாரு அப்படின்னு திருமாவளவன் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பாராட்டுறாரு. ஏடிஎம்கே கூட அவர் போய் கேட்டிருந்தா அவர் எடப்பாடி நான் சிஎம் நீ வேணா துணை முதலமைச்சர்னு சொல்லியிருப்பாரு. கரெக்டா? அதுதான் வேற அங்க போகாமல் இல்ல. என்ன அவங்க அந்த அந்த அம்மா பேர் என்ன, ஆதவர்ஜுனாவோட மாமியார், மாமியார் அவங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மூவிங் எல்லாம் நடந்துச்சு. அங்க ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் எதுக்கு அமமுக இந்த ஒரு ஆளு லீமா கூப்பிட்டீங்க? மாட்டி. அப்புறம் ஏன் உங்களுக்கு இதுதான் மதச்சார்பற்ற கூட்டணி தான் வேணும்னா ஏன் அமமுக எம்எல்ஏ கூப்பிட்டு கையெழுத்து வாங்கி வீடியோ எடுத்தீங்க? சும்மா அதெல்லாம் சொல்லிக்க வேண்டியதுதான். அங்க நடக்கல, அதனால வேற வழி இல்லாம இங்க இருந்து கூப்பிட்டாங்க. அவ்வளவுதான். அவர் சொல்றாரு, நான் இதுக்கு முன்னாடி வந்து விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்ற எடுத்த குழந்தை தான் நினைச்சேன். ஆமா, அவரு But ஆனா அவர் மதச்சார்பற்ற கூட்டணியில இருக்கறனால அவர் அத பெரியார் அம்பேத்கர் அதையும் பேசுறதுனால அவரை நம்புறேன். அது அதனால தான் நான் அதான் ஆதரவு கொடுத்தேன். ஆர்எஸ்எஸ் பிள்ளையா இருந்தவர் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததும் பெரியாரின் பிள்ளையா மாறிட்டார். சார் நீங்க சேர்ந்துட்டீங்க, ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி பதவி கிடைக்குது, கூட்டணியில சேர்த்துட்டீங்க, கையை தூக்கிட்டீங்க, சந்தோஷமா கன்னியூ பண்ணிட்டு போங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க ஒண்ணும் இல்லை. அதுல அங்கேயும் போயிட்டு இது கொள்கை கூட்டணிலாம் இதுக்கப்புறம் பேசாதீங்க. அப்படி அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். சரி, இது வரைக்கும் நாங்க கேட்ட கேள்விக்கு மிக விரிவா பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Meriba Paneer Soda. I trust Meriba.